الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في محكم التنزيل بسم الله الرحمن الرحيم وقال الله تعالى في محكم التنزيل ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله والملائكة وكتابه ورسله وقال سيد البشر في حديث الخبر صلى الله عليه وسلم من أحب لله وبغض لله وعطى لله ومنع لله فقد استكمل الإيمان. எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானம் உலகத்தினுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உண்மையான உத்தம தோழர்கள் சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இந்த வாராந்தர இந்த நிகழ்ச்சியில் அவருடைய வேதத்திலே இருந்தும் அவரது திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளில் இருந்தும் நாம் படிப்பினை பெற்று அதன் அடிப்படையிலே வாழ்ந்து உண்மையான முஸ்லீமாக மரணிக்க செய்து நாளைக்கு மறுமையிலே வெற்றி அடைவதற்காக வேண்டி அந்த ஒரே ஒரு இஹ்லாஸோடு தூய எண்ணத்தோடு நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த வாரத்தில் உங்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷய செய்தி என்ன அப்படின்னா, இறை தூதர்களும் அவர்களுடைய தன்மைகளும் என்ன, திருமறை குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சொல்லப்பட்ட செய்திகள் என்ன, அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பன போன்றுள்ள செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலே உங்களுக்கு மத்தியிலே எத்தி வைக்கலாம் என்று நான் நாடியிருக்கின்றேன். நாம் நபிமார்களுடைய அந்த தன்மைகளை நாம் தெரிவதற்கு முன்பு நபிமார்கள் என்றால் யார் என்பதை ஒரு கணம் நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்தாக வேண்டும். எங்கே அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் திருத்தூதரை பற்றி பேசப்படுகிறதோ அந்த இடமெல்லாம் மிக பரக்கத்துக்கு பொருந்திய ஒரு இடம் என்பதை முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். இரண்டாவதாக சக்கீனத் என்ற ஒரு அமைதி அங்கே இறங்குகிறது. அடுத்து நம்மளை பற்றி எங்கே இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் கூடப்பட்டு அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுகிறதோ அந்த மக்களை பற்றி அல்லாஹ் அவனுடைய உயர்வான இடத்துல உயர்ந்த ஒரு கூட்டமாகிய மலக்குகளுடைய அந்த இடத்துல நம்மை பற்றி பிரஸ்தாபிக்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த அடிப்படையில இந்த உலகத்துல எத்தனையோ கூட்டங்களுக்கு மத்தியில ஒவ்வொரு வாரமும் கூடக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய மகத்துவம் மதிப்பும் அந்த அளவுக்கு உயர்தரமானது, உன்னதமானது. இந்த மகத்துவத்தை நாம் தெரிந்து கொண்ட ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக ஒருபொழுதும் இந்த இடத்தை வீணாக்க மாட்டாங்க. எப்படி ஒரு குரு கஷ்டம் நஷ்டம் எது இருந்தாலும் விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய கல்வியையும் நாம் படிப்பதற்காக வேண்டி ஆங்காங்கு அனைத்து வேலையை விட்டு ஓரோடு வந்து விடுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நபிமார்களை பற்றி நாம் சற்று ஆராய்வோம். நபிமார்கள் ரசூல்மார்கள் என்றால் என்ன என்பது நம்ம சிறிய வயதிலே இருந்து ஊட்டப்பட்ட ஒரு செய்தி. என்ன, அல்லாஹ்விடத்திலே இருந்து பெறப்படக்கூடிய தூது செய்திகளை அதை எத்தி வைப்பதற்காக மக்களுக்கு மத்தியில எத்தி வைத்து நேரான வழியின் பக்கம் மக்களை அழைத்து சென்று மறுமையிலே வெற்றியடைய செய்வதற்காக வேண்டி வந்தவர்கள் தான் நபிமார். அல்லாஹ்விடத்திலே இருக்கின்ற அல்லாஹ்விடத்திலே
அல்லாஹ்வின் மூலம் வழங்கப்பட்ட பெறப்பட்ட அந்த வேத செய்தி, அந்த வகி செய்தி, அவர்களுடைய பொறுப்புகளை சுமந்து கொண்டு இந்த மக்களுக்கு மத்தியில எப்படிப்பட்ட மக்கள், இந்த மக்கள் எவ்வாறான மக்களாக இருந்தார்கள், இருக்கக்கூடாது என்பதை கவனத்திலே கொண்டு இந்த செய்திகளை உள்வாங்கி அதை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்து நம்மளை நேரான வழியின் பக்கம் செலுத்தியவர்கள் தான் நபிமார்கள், ரசூல்மார்கள் என்பதை சுருக்கமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இவர்களுடைய வருகை இந்த சமுதாயத்திற்கு மிக மகத்தானதும் முக்கியமானதும் கூட. நபிமார்களுடைய வருகை எந்த அளவுக்கு முக்கியமானது என்று சுருக்கமாக உதாரணமாக சொல்ல போனால், எவ்வாறு ஒரு மனித வாழ்க்கைக்கு ஒரு உணவு எவ்வளவு இன்றியமையாதா இருக்கிறதோ, தாகத்திற்கு தண்ணீர் எவ்வளவு இன்றியமையாதா இருக்கிறதோ, அதைவிட முக்கியமான ஒன்று நபிமார்கள் இந்த சமுதாயத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தன்மை அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாக சகோதரிகளே, காரணம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நபிமார்களுடைய பட்டியலை பல இடங்கள்ல பலவாறு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்தில் அனுப்பி வைக்கப்பட்டார்களோ அத்தனை நபிமார்களை கொண்டு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். லட்சோப லட்ச நபிமார்களை அல்லாஹ் திருத்தூதர்களாக இந்த உலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பாஷை பேசக்கூடியவர்களுக்கும் அந்த பாஷையிலே உண்டானவர்களுக்கு நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கிறோம். அவர்கள் நபிமார்களை அனுப்பாமல் நபிமார்கள் அனுப்பாத சமுதாயமே கிடையாது என்பதாக திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு சமூகத்தின் மீது கேள்வி கணக்கு நாளைக்கு மறுமையிலே அவன் கேட்பான் என்றால் அதற்கு முன்கூட்டியே என்னென்னவெல்லாம் உங்களுக்கு ஏற்பாடு செய்யணும், வேதங்களை இறக்கி வைப்பது, நபிமார்களை அனுப்பி தருவது, அதன் முன்னிட்டு உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது அனைத்தும் செய்துவிட்டு அதற்கு முரணாக மனிதன் போகக்கூடிய காலத்துல தான் அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு வேதனை வழங்குவதும் தண்டனை வழங்குவதும் நடக்கும். அப்ப அதற்கு முன்கூட்டியே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா சமுதாயத்திற்கும் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்ததாக திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதற்கு திருமறை குர்ஆன்ல மட்டும் சொல்லப்பட்ட நபிமார்கள் அப்படின்னா 25 பேர்கள். பல இடங்களில் அந்த நபிமார்களுடைய பேர் நமக்கு வருகிறது. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், ஓஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப் குல்லன் ஹதைனா மின் கபுல் வமின் துர்ரியத்தி தாவூத வ சுலைமான வ அய்யூப் வ யூசுஃப வ மூஸா வ ஹாரூன் வ கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். இந்த நபிமார்களை பூரா நாங்கள் என்ன சிறப்பான நபியாக அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். வ ஜக்கரியா வ யஹ்யா வ ஈசா வ இல்யாஸ் குல்லு மினஸ் சாலிஹீன் வ இஸ்மாஈல வ யஸர வ யூனுஸ வ லூத்தா வ குல்லன் ஃபضلنا அலல் ஆலமீன் அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு இடத்துல மட்டும் 13 தொடர்ந்து சொல்லிவிட்டு மீதி உள்ள பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். ஆக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இறக்கி வைக்கப்பட்ட நபிமார்களா இருக்கட்டும், பேர் சொல்லாத நபிமார்களா இருக்கட்டும், லட்சோப லட்ச நபிமார்களை அனுப்பி அனைத்தையும் கொண்டு நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான்ல 4வது பகுதியாக இந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்வது என்பது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நபிமார்களுடைய வருகையும் நபிமார்களுடைய பணிகளும் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத பாருங்க. அல்லாஹ் அந்த மனிதர்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் மனிதர்கள் பல சிந்தனை உள்ளவர்கள், பல நிலையில் உள்ளவர்கள், தடுமாறி போகக்கூடியவர்கள், பல கோணங்களிலே பல சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை சரியான சீர்படுத்தி செம்மைப்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் எப்படிலாம் இருந்தாங்கன்னு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலங்களை நம்ம ஓட்ட விட்டு பாருங்க. மாந்திரிகள், சூனியக்காரர்கள், மந்திரவாதிகள், இப்படிப்பட்டவர்கள் அதிகமாக வாழ்ந்த மக்கள். அவர்களிடத்தில் சத்தியத்தை எடுத்து சொல்வதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம்ங்கிற ஒரு நபி அல்லாஹ் இறக்கி வைத்து அவர்கள் நம்பியிருந்த அனைத்து நம்பிக்கையும் தவறான நம்பிக்கை என்பதை ஒழித்து உடைத்து ஒரு சத்தியத்தை அங்கே அல்லாஹ் நிலைநாட்டுவதை பார்க்கணும். அதே போல ஒரு சமூகம் அளவிலேயும் நிறுவையிலேயும் மோசடி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எவ்வளவு பெரிய ஆபத்தானது அப்படிங்கிறத உணர வைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சுஹைப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சமூகத்திற்கு அனுப்பி தந்தார்.
நீங்கள் நீதமும் நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஹலாலான ஒன்றையே நீங்கள் புசியுங்கள். நீங்கள் சமூகத்திலே நீங்கள் மக்களுக்கு குறை செய்வதிலேயும் அளவிலேயும் நிறுவையிலேயும் மோசடி செய்வதிலேயும் நீங்கள் அவர்கள் உங்களுடைய நன்மைகளை பாழாக்கி விடாதீர்கள் என்று அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி, நன்மாறு செய்வதற்காக வேண்டி சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்த விஷயத்தை திருமறை குர்ஆனிலே நாம் நோட்டமிடப்படுகிறது. அதே போன்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துல மருத்துவர்கள், வைத்தியர்கள், டாக்டர்கள் நிறைய இருந்தாங்க. அவர்கள் தாம் கொண்ட கொள்கைதான் ஒரு உயர்ந்த கொள்கை அப்படி நம்பி அந்த மக்களுக்கு மத்தியிலே, அறிவாளி இருந்த மக்களுக்கு மத்தியில நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் அனுப்பி யாரும் குணப்படுத்த முடியாத வியாதிகளுக்கெல்லாம் குணப்படுத்தக்கூடிய அளவிற்கு உள்ள திறமைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு அந்த நபிக்கு தந்து ஒரு சத்தியத்தை அங்கே எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ் ஜல்லஷானஹு நிகழ்த்தி காட்டினார். அதே போன்று இந்த உலகத்திற்கு சந்ததியை பெருகச் செய்வதற்காக வேண்டிய முதலாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் படைச்சிருக்கிறான். இன்னா கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஒரு உலகத்துல ஒரு ஆத்மாவை மட்டும்தான் அல்லாஹ் படைச்சான், அது ஆதம். அதற்கு பின்னால் கலக மின்ஹா ஸௌஜஹா, அதற்கு பின்னால் அவருடைய மனைவி ஹவ்வாவை படைச்சான். அதற்கு பஸ்ஸ ஃபீ மின்குல் அல்லாஹ் செய்த அதற்கு 2 பேர்களின் மூலமாக விஜாரன் கசீரா, உலகத்துல அதிகமான மக்களை, அதிகமான என்ன செய்யற பிச்சைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வையகத்திலே உருவாக்கினார். 600 கோடிக்கு மேல் மக்களுக்கு மேல் இருப்பதற்கு மூல காரணம் யாரு? அந்த 2 பேர் தான். அந்த 2 பேர்களின் மூலமா அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஆற்றலும் வல்லமைக்குரிய விஷயமா இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி எண்ணற்ற நபிமார்கள் சில காரணங்களுக்காக வேண்டி, சில பணிகளுக்காக வேண்டி அனுப்பி வைப்பதோடு அடிப்படையான கொள்கையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிற பொழுது என்ன சொல்லி காட்டுகிறார்? பாஸ்னா மின் குல்லி உம்மத்திர் ரசூலா, நீங்கள் நபிமார்கள் அனுப்பி வைக்கப்பட்ட காரணம் என்ன, அவர்களுடைய பணி என்ன, எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த சமூகத்தில் அனுப்பி வைக்கப்பட்டாங்கிற காரணத்தை அடிப்படையை சொல்லி காட்டுகிறார். நீங்கள் அல்லாஹ் மட்டுமே வணங்கணும். வஜிதனிபு தாகூத், தாகூத்துங்கிற தாகூத் அப்படின்னா அல்லாஹ் அல்லாத அனைத்து ஷைத்தானை நீங்கள் முறியடிக்கணும், அதை வணங்கிவிடக் கூடாது, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவதற்காக வேண்டிய நபிமார்களுடைய அனைத்து கூட்டங்களையும் இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சில காரணமே சொல்லி ஒரு இடத்துல நீதியை நேர்வை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவர் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறார். இப்படி எண்ணற்ற இடங்கள்ல நபிமார்களுடைய வருகை மிக முக்கியமானதுங்கிறத நம்ம நன்றாக உணர்வு சொல்கிறேன். இந்த நபிமார்களுடைய தன்மைகள் என்ன, திருமறை குர்ஆனில எப்படி எல்லாம் நல்லா சொல்லி காட்டுகிறார் என்பதை இப்ப நம்ம என்ன செய்யறோம் பார்க்க போறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ரசூல்மார்களுடைய தன்மைகளை சொல்லி காட்டுகிற பொழுது அவர்கள் மனித குலத்தில, மனித வர்க்கத்தினர்கள் அவர்கள் என்ன படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப மனித வர்க்கத்துல தான் என்ன செய்வாங்க, நபிமார்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜின்னினத்திலேயோ மலக்கிடத்திலேயோ அவர்கள் என்ன செய்யப்படவில்லை, படைக்கப்படவில்லை. மனித குலத்திற்கு மட்டும்தான் மனிதர்களாக அவர் படைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒன்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். உன் நபியை சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்றுள்ள மனிதர் தான் நான் என்கிற ஒரு குர்ஆனுடைய ஆயத்து நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்ப ஏன் மலக்குகளிடத்தில் அனுப்பி வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். அதுக்கு 7-10 விதமான பதில்கள் இருக்கிறது. மலக்கிடத்திற்கு அனுப்பி வைத்தால் என்ன, இப்படி எல்லாம் ஆரம்பத்திலே கேட்டாங்க. அன்றைய காலத்தினுடைய அறியாமை காலத்துல தோன்றிய மக்கள் இப்படியெல்லாம் சில கேள்விகள்லாம் கிளப்பினாங்க. அதற்கெல்லாம் பதில்களை எல்லாம் திருமறை குர்ஆனின் மூலமாக அவர் பதில் சொல்றார். ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவான பதில் இருக்கிறது. இப்ப மலக்குகள் இடத்துல மலக்குகளை ஏன் அனுப்பவில்லை அப்படின்னா முதலாவது காரணம் என்னடா, அவர்கள் சோதனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள், சோதனை எல்லாம் தாண்டியவர்கள். அவர்களுக்கு எந்த சோதனையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கவில்லை. நல்லது கெட்டது, கஷ்டம் லாபம், இன்பம் துன்பம், துயரம் துக்கம், இதெல்லாம் யாருக்குள்ளது? மனித இயல்புக்குரியது. இது மலக்குகளுக்குரியது அல்ல. இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னமா வயசுக்க, உன்னை நாம் அனுப்பியதெல்லாம் இல்லை உபுத்தலீக்க, உன்னை சோதிப்பதற்காக உபுத்தலீக்க,
உன் கூட இருக்கக்கூடிய மக்களையும் சோதிப்பதற்காக வேண்டித்தான் உன்னை நான் அனுப்பியிருக்கிறோம் அப்படி ஹதீஸ் குதுசியில சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம சோதிக்கப்படக்கூடியவர்கள். அப்ப நல்லது கெட்டது அனைத்தையும் சோதித்து எவர்கள் நல்லவர்கள் எவர்கள் தீயவர் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டித்தான் மரணத்தை ஆயாத்தை கொடுத்ததான் நமக்கு சொல்கிறான தவிர மடக்குகளுக்கு சொல்லவில்லை. அதனால நமக்கு இன்னும் தேவைப்படுகிறது, திருத்தூதர்கள் தேவைப்படுகிறது, நபிமார்கள் நமக்கு தேவை இருக்கிறது, அவங்களுடைய உபதேசங்கள் தேவை இருக்கிறது, அவங்களுடைய நம்ம காட்டக்கூடிய படிப்பு நமக்கு தேவை இருக்கிறது, மலக்குகளுக்கு தேவையில்லைங்கிற ஒரு முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, உலகத்துல படைக்கப்பட்ட சிறந்த சமுதாயங்கிறவங்க மனித சமுதாயம் தான். அப்ப மனித சமுதாயம் சிறந்த முறையில் படைக்கப்பட்ட காரணமாக மனித குலத்திற்கு பெருமையை தேடித்தரக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த மாபெரும் நியாமத் மனித குலத்திற்கு தான் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிமார்களை மனித குலத்திற்கு அனுப்பி வச்சிருக்கிறார், மனிதர்களாக அனுப்பி வச்சிருக்கிறார். அதுக்கும் திருமறை குர்ஆனுக்கு ஆதாரம் இருக்கிறது. சூரத்து மரியம் 57வது வசனத்துல சொல்லி காட்டுகிறார், உலாயிக அல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன். மக்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு பெரிய ஒரு அருள்கொடை வழங்கியிருக்கிறான், நபிமார்களை எங்களுக்கு வழங்கி என்பதாக சொல்லி. அப்ப மனித குலையோட சிறப்பான குலங்கிறதுக்கு அது எடுத்துக்காட்ட அவர்கள் மனிதர்களாக அந்த உலகத்தை அல்லாஹ் திருப்பி அனுப்பி வைப்பது என்பது இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. மாறாக முன்மாதிரியான ஒரு வழிகாட்டல் மனித சமுதாயத்தில் தான் ஏற்படும். ஒரு ரோல் மாடல் சொல்றோம், முன்மாதிரியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவதற்கு எடுத்துக்காட்டு மனித சமுதாயம் மட்டும்தான் என்பதை நாம் விளங்க முடியாது. அதனால்தான் மனித சமுதாயத்திடத்துல அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது மற்ற 4வது காரணத்தை நாம் சொல்ல முடியும். அடுத்து மலக்குகளாக அவர்கள் கேட்கிற கேள்வியை போன்று மலக்கு அனுப்பி வச்சா என்ன ஆகும்? அஞ்சு பயந்து நடுநடி விடுவார்கள். யார் அவர்களை பின்பற்றுவதற்கு தகுதியாக அந்த ஒவ்வொரு மலக்குகளினுடைய ரெக்கைகள் எவ்வளவு பெருசா இருக்கும்? 600 ரெக்கைக்கு சொந்தக்காரர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி தர்றாங்க. அப்படிப்பட்ட முழுமையான வடிவத்தில் மலக்கு தோன்ற முடியுமா? முடியாது. அதோடு மட்டுமல்லாம மலக்குகள் மனிதர்களாக அனுப்பியிருக்கலாமா அப்படின்னா, அப்ப மனிதர்களாகத்தான் அவங்க இருக்க முடியும். எப்பொழுது மனிதர்கள் மலக்குகளாக மாறுவார்கள், எப்பொழுது மனிதர்களாக ஆவார்கள் குழப்பம் ஏற்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றார். வலவு ஜஅல்னாஹு மலக்கன் லஜஅல்னாஹு ரஜுலன் வலபஸ்னா அலைஹிம் மா யல்பிஸூ. அவர்கள் மனிதர்களாக ஆக்கினால் மனிதர்களுடைய அந்த ஆடைகளை தான் அனுபவித்திருப்போம் அப்படின்னு குர்ஆனிலே கூறுகிறார். அப்ப இப்படியான சில குழப்பங்கள் நிகழக்கூடாததற்காக மனிதனை அனுப்புவதுதான் சிறந்தது என்பதாக முடிவு செய்கின்றார். இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ், இவர்கள் மலக்கை அனுப்புவதற்கு இந்த பூமியிலே அமைதியோ நடந்து கொண்டிருப்பது மலக்குகளா என்பதாக குர்ஆனிலே அவரிடத்தில் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல் லவ்கான ஃபில் அர்தி மலாயிகத்தின் யம்ஷூன முத்மஇன்னீன. இந்த பூமியிலே மலக்குகளா நடந்து கொண்டிருக்கிறார்கள். நஸ்ஸல்னா அலைஹிம் மினஸ்ஸமாஇ மலக்க ரசூலா. வானத்திலிருந்து மலக்குகளை ரசூலாக அனுப்பப்படுவதற்கு என்பதாக குர்ஆனில் எல்லாம் கூறுகிறான். அப்ப மலக்குகள் அனுப்பி வைத்தால் இது சரியா வராதுங்கிற ஒரு அடிப்படையை வைத்து அல்லாஹ் மனிதர்களை மனித சமுதாயத்திற்கு மனிதர்களை எல்லாம் சாய்த்திருக்கிறாங்கிற செய்தியை அந்த தன்மையோட வழங்க முடிகிற சொல்லுகளை. அடுத்ததாக இந்த நபிமார்களுடைய இயல்புகள் என்ன என்பதை பார்ப்போம். இப்ப ஊர் உலகத்துல நம்ம சமூகத்துல முஸ்லிம்களிடத்துல சில தவறான நம்பிக்கைகள் நிறைய அதிகமாக குறையோடி போய் கிடக்கு. எப்படின்னா, சில ஷேகுமார்கள், சில முறிவு கொடுக்கக்கூடிய ஷேகுமார்கள், சில சூஃபியத் ஷேக் அப்படின்னா சொல்லக்கூடிய சில முனிவர்கள் போன்றவர்கள்லாம் ஒரு சில நாள் சாப்பிடவே மாட்டாங்க, ஒரு சில காலங்களில் தூங்கவே மாட்டார்கள், அவர்கள் கல்யாணம் முடிக்காம கூட வாழ்ந்துருவாங்க. அப்படிதான் இருந்தா தான் அவங்கள்ட்ட ஏதோ ஒரு அற்புதம் இருக்குது, ஆச்சரியம் இருக்கு அப்படின்ட்டு மக்களை நம்ப வைத்து அதை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட அதிகமாக இருக்கிறாங்க. ஆனா மனித இயல்புனா என்ன? சாப்பிடக்கூடிய நேரத்தை சாப்பிடணும், தூங்கக்கூடிய நேரத்தை தூங்கணும், திருமணம் முடிக்க கூட திருமணம் முடிக்கணும். ஆக இதுதான் இயல்பான தன்மை. இந்த இயல்பான தன்மைகள் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறதா சொல்லி காட்டுறான். ஏன்னா அன்றைய காலத்துல அப்படிலாம் இருந்துச்சு. எவ்வாறு இப்படி தவறான நம்பிக்கை இருந்ததோ இதே நம்பிக்கைகள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலும் கூட இதே தவறான நம்பிக்கை இருந்தது. அதற்கு பதில் சொல்லும் விதமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதிகமான இடங்கள்ல சொல்லி காட்டுறான். எப்படி சொன்னா, உங்களை போன்று
ஒரு சில காலம் நான் தூங்குகிறேன், நோன்பு நோக்குகின்றேன், திருமணம் முடிக்கின்றேன், உங்களை விட அதிகமாக இறையச்சம் உள்ளவனாக இருக்கிறேன். அன்அஹ்சாக்கும் பில்லா அத்துகாக்கும் பில்லா, உங்களை விட அதிகமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு உங்களுக்கு கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, நிம்மதியாக தூங்கணும். உங்க குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உங்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொல்லிட்டு பமன் ரகிபன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய இந்த வழிமுறையை, நான் சொன்ன வழிமுறையை அவர்கள் கடைபிடிக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப மனித இயல்பு என்ன அப்படிங்கிறத ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அது குர்ஆனிலே கூட ஒரு வசனங்கள் அல்லாஹ் சொல்லி தருகிறான். வமா அர்சல்னா கபலக இல்லா ரிஜாலன் நூஹி இலைஹிம், இதற்கு முன்னால் உண்டான எல்லா நபிமார்களும் வஹியை தந்து நாம் அனுப்பியிருக்கிறோம். மனிதர்கள் நபிமார்களுக்கு வஹியை தந்து அனுப்புவதோடு அவர்களிடத்திலே சொன்னோம், உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியல அப்படின்னா தெரிந்தவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு கூட தெரியாத விஷயங்கள் இருக்கு, நபிமார்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாம கூட இருக்கலாம். அதனால தெரியல அப்படின்னா தெரிந்தவர்களிட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு மறைவான ஞானங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படலைங்கிறத சூசகமா இந்த வசனத்துல அல்லாஹ் சுட்டி காட்டுவதோடு மட்டுமல்லாம அடுத்து சொல்றான் பாருங்க, வமா ஜஅல்நாஹும் ஜஸதன் லா யஅகுலுனதா, சாப்பிடாத ஒரு உடம்பை அவர்களுக்கு நான் என்ன ஆக்கவில்லை என்பதாக சொல்றான். எப்படி சொல்றா பாருங்க. அப்ப ஒவ்வொரு நாம் படைத்த அனைத்து உடல்களும் அந்தந்த நேரத்தில் சாப்பிடணுங்கிற அடிப்படையில தான் அவர்கள் உடல்நிலைகள்லாம் நான் இயல்பா வச்சிருக்கிறேனே தவிர சாப்பிடாம இருப்பதற்கு உண்டான உடல்நிலையோடு நான் யாரையும் படைக்கல அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். வமாகானு ஃபாலிதி, யாரும் நிரந்தரமாகவும் இல்லை. இவங்க ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒன்று செஞ்சு காட்டணும் அப்படின்னா நிரந்தரமா இருக்கணுமா இல்லையா? அவங்க மௌத்து மரணத்தை சந்திக்கக்கூடியவர்கள் தானே. அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த குர்ஆனில் ஒரு மனித இயல்புனா எப்படி இருக்கும், அதே போல ரசூல்மார்களுடைய இயல்புகள் கூட மனித இயல்பு உட்பட்டதுதான், அதுக்கு அப்பாற்பட்டது அல்ல அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த வசனம் நமக்கு என்ன செய்ய தெளிவாக இருக்கிறது. இன்னும் அவர்களுக்கு குடும்பங்கள் பிள்ளைகள் உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கூட அல்லாஹ் ஒரு பதில் சொல்றான் குர்ஆனின் மூலமாக. வலக்கத் அர்சல்னா ருசுலன் கப்லிக வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் துர்ரியத்துஹும், ரசூல்மார்களை இதற்கு முன்னால் உண்டான திருத்தூதரை அனுப்பி இருக்கிறோம், அவங்களுக்கு மத்தியில மனைவிமார்களையும் நாம் ஆக்கியிருக்கின்றோம், அவர்களுக்கு குழந்தைகளையும் குழந்தை செல்வங்களையும் அவர்களுக்கு நாம் தந்திருக்கிறோங்கிற செய்தியை கூட அல்லாஹ் என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறான் சொல்லுங்க. அப்ப எல்லா மனிதர்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்ற இயல்புடையவர்கள் நபிமார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று அவர்களுக்கு பசி உண்டு, தாகம் இருக்கிறது, மரணம் இருக்கிறது, அவர்களுக்கு வியாதியும் இருக்கிறது. இப்ப நபிமார்களாக இருந்தால் வியாதி வராது, தாகம் ஏற்படாது, பசி ஏற்படாது, மரணம் ஏற்படாதுங்கிறதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்க்கையில ஒரு செய்தி எல்லாம் எடுத்துக்காட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க குர்ஆனில ஒரு விஷயத்தை சொல்றாங்க. குர்ஆனின் மூலமாக நான் அவர்களுடைய சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீனி, அந்த இறைவன் தான் எனக்கு உணவு தருகிறான், அவன்தான் எனக்கு பானங்களை தருகிறான். அப்ப எனக்கு உணவு பசி இருக்கிறதுனால தான் உணவு கேட்கிறாங்க. அவங்க தாகம் இருப்பதன் காரணமாகத்தான் அவங்க தண்ணி அந்த இடத்துல என்ன செய்யறாங்க வேண்டுறாங்க. இதா மரித்து ஃபஹுவ யஸ்கீன், நான் வியாதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அல்லாஹ் தான் என்னை குணப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வை தவிர உலகை குணப்படுத்தக்கூடிய யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த ஏகத்துவத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த விஷயத்தின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்ப எப்படிங்கிறாங்க, அவர்களுக்கு பசியும் இருக்கும், தாகமும் இருக்கும், அதே போன்று எல்லோருக்கும் உள்ள வியாதியும் அவருக்கு இருக்கும். அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி என்னிடத்திலே இல்லை, அல்லாஹ் வல்ல இறைவனாகி அவனிடத்திலே உண்டானது. வல்லதி யுமீத்தினி, அவன்தான் என்னை மரணிக்கவும் செய்கின்றான். சும்ம யுஹீனி, அவன்தான் என்னை ஹயாத்தாகவும் செய்கின்றான், உயிர்ப்பிக்கின்றான் அப்படிங்கிற செய்தியா ஷூராங்கிற 79 81 வசனத்திலே சொல்லப்பட்ட விஷயம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இதில் இருந்து நபிமார்களுக்கு பசி, தாகம், வியாதி, மரணம் அனைத்து உண்டுங்கிறதா தெரியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எப்படிப்பட்ட நேரத்தில் சண்டை வருகிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை அப்படின்னு. யார் மரணித்து விட்டார்கள் செய்தியை சொல்கிறார்களோ
இந்த வாளுக்கு இரையாய் விடுவீர் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது, அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்லி காட்டுறாங்க? ஒரு செய்தி, இன்னக மையத்து இன்னஹு மையத்து, நீங்களும் மையத்து, நபிமார்கள் வைத்து உலகத்தில் அனைவர்களும் மரணமாகக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். வமா முஹம்மது இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். இதற்கு முன்னான சமுதாயத்தில் நபிமார்கள் எந்த பாதையை நோக்கி போனார்களோ, எந்த மரணத்தை நோக்கி போனார்களோ அதே மரணம் உனக்கு இருக்கிறது, நீ ரசூலை தவிர நீ மரணம் இல்லை என்பது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, மன்கான யாபுது முஹம்மது அக்கதுமா, யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்குகிறார்களோ அக்கதுமா அவர் திட்டமாக இறந்து போய்விட்டார். வமன்கான யாபுதுல்லாஹ், யார் அல்லாஹ் வணங்குகிறார்களோ அவன் உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிற செய்தி அபூபக்கர் சொன்னார். இப்ப இது என்ன தெரிகிறது? மரணம் அவர்களுக்கு இருக்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறதோ இயல்புகளிடம் பார்க்க முடிகிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுடைய பண்புகள், மனிதர்கள் எப்படி தன்னுடைய அழுக்காகிவிட்டால் தன்னுடைய உடைகளை சுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அதே போன்று அவர்களுக்கு தனக்கு ஏற்படக்கூடிய தன்னுடைய உடைகளில் ஏற்படக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் அவர்கள் தானே சுத்தப்படுத்துவார்களாம். அதே போன்று மட்டுமல்லாமல் அவர்களே சென்று தானே பால் கறப்பார்கள், அவர்களுடைய பணிகளை அவர்கள் தானே செய்து கொள்வார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்க முடிகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தானே செஞ்சுக்குவாங்க, அதிகமாக அதை விரும்புவார்கள் என்ற செய்தியும் பார்க்க முடிகிறது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கு, ரசூலுக்கு மட்டுமல்ல பொதுவான நபிமார்களுக்கு கோபதாபங்கள் இருக்குதா அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கும். கோபம் வருமா, நம்மை போன்றுள்ள கோபம் அவர்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு நிச்சயமாக உண்டு. நபிமார்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கோபம் உண்டு. கோபம் நியாயமான அடிப்படையில, மார்க் அடிப்படையில, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல யாராவது குறுக்கே விளையாண்டார் கடுமையாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக கோபிப்பார்கள். எத்தனை விஷயங்கள், உருவப்படங்களை கண்டுவிட்டால் கோபித்திருக்கிறார், சலாம் சொல்லாமல் திருப்பி இருக்கிறார். அதே போன்று மார்க்க சட்டங்களிலே விளையாடினார். உயர்ந்த குல பெண் திருடிவிட்டால் கையை வெட்டக்கூடாது அப்படின்னு சிபாரிசு செய்வதற்காக வேண்டி உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தேர்வு செய்து ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ் கடுமையாக கோபித்தார்கள். சொன்னாங்க, இதற்கு முன்னால் உண்டான உயர்ந்த சமூகம் அழிக்கப்பட்டு உயர்ந்த சமூகம் தாழ்ந்த சமூகம், உயர்ந்த சமூகத்திற்கு நீதி, தாழ்ந்த சமூகத்திற்கு நீதிங்கிற அடிப்படை இருப்பதனால்தான் முன்னொரு காலத்திலே சமூகங்கள் அதிகமாக அழிக்கப்பட்டார்கள். என்னுடைய மகள் பாத்திமாவா இருந்தாலும் சட்டத்தை நிறைவேற்று என்பதால் ரசூலுல்லாஹ் கோபத்தோடு சொன்னார்களா இல்லையா? அப்ப அவர்களுக்கு கோபம் இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது சோதரிகளே. அதே போன்று நபிமார்களுக்கு சோதனை இருக்கிறதா? மனிதர்களுக்கு சோதனை இருப்பதை போன்று நபிமார்களுக்கு சோதனை உண்டான ஒரு கேள்வி நமக்கு வருது. நிச்சயமா அவர்களுக்கு சோதனை உண்டு. அதற்கு எடுத்துக்காட்டாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே வாழ்ந்திருக்கிறார். பாவம் செய்கிறாயா, சிறைக்கு செல்கிறாயா என்று சொல்லுகிற பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அஸ்ஸிஜ்னு அஹப்ப இலைய, இந்த பாவத்தை செய்வதை விட இந்த சிறை வாழ்க்கை எனக்கு மேலானது, அதை நான் விரும்புகிறேன் என்பதாக தேர்வு செஞ்சு அந்த சோதனை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? சிறிது காலங்கள் சிறையிலே அவர்கள் கஷ்டப்பட்டாங்க. அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மாற்றி அமைத்தான், அது வேறு விஷயம். அப்ப சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று சய்யிதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 18 ஆண்டுகள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு சோதிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சோதனை ஏற்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டது, சஹாபி கேட்கிறார், அஜ்ஜுன்னாஸ் அஷத்து பலாவும், யா ரசூலல்லாஹ், சோதனையிலே கடுமையாக்கப்பட்ட சோதனை யார் சந்தித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை ஒரு கேள்வியை எடுத்து வைக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காலல் அன்பியா, முதலாக கடுமையான சோதிக்கப்படக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது நபிமார்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கடுமையான சோதனைக்கு உட்பட்டவர்கள் நபிமார்கள். அதற்கு பின்னால் சும்மல் அம்சல், அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் சஹாபாக்கள், அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னாங்க. அப்ப கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கிறாங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. சோதனைக்கு பின்னால் தான் வெற்றி. அல்லாஹ் சோதிக்கிறான் அப்படின்னா அந்த சோதனைக்கு பின்னால் நரக நெருப்பினுடைய அந்த அதாபை விட்டு அல்லாஹ் இலவுபடுத்துகிறான் என்பதாக குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுகிறான்.
அந்த அடிப்படையில் அந்த சோதிக்கப்பட்டாங்க. இப்ப நமக்கு வரக்கூடிய அனைத்து சோதனைகளையும் இதை கொண்டு நாம் படிப்பினை பெற வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அடுத்த அந்த மனிதர் நபிமார்களுடைய அந்த தன்மைகளை நான் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது மனித வேலை. இப்ப மனிதர்கள் வேலை செய்வதை போன்று, மனிதர்கள் தொழில் செய்வதை போன்று நபிமார்களுக்கு தொழில் செய்திருக்கிறார்களா, வேலை செய்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிற பொழுது அதற்கும் தகுந்த சிறந்த ஒரு பதிலை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்திருக்கிறார். நுபுவத்திற்கு முன்பு கூட அபூ தாலிபோடு சேர்ந்து சிரியா, ஷாம் போன்ற இடங்களிலே சென்று பல ஆண்டுகளாக வியாபாரங்கள் செய்து நியாயம், நேர்மை, வியாபாரத்தினுடைய நுட்பங்கள் அனைத்தையும் அவர்கள் கற்றுக்கொண்டு திரும்பி இருக்கிறாங்க. அதன் மூலமாக அவர்கள் அது நியாயமாக நேர்மையாக நடப்பதன் மூலமாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கை துணைவியாக அவர்கள் வாழ்வதற்குரிய வாய்ப்புகளை அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. சம்பவத்தை பார்க்கிறோம். அப்ப வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க, அபிமானில வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று ஆட்டினுடைய இறைச்சிகளை பற்றி உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், ஹல்மின் நபியின் இல்லா வக்கத ரஹாஹா, நபிமார்கள் அனைவர்களும் ஆடு மேய்ப்பவர்களாக, ஆடு வளர்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. மாமி நபியின் இல்லா ரகல் கணம், நபிமார்கள் பூரா ஆடு வளர்ப்பவத்தை இல்லை. அப்ப எல்லா நபிமார்கள் செய்கிறாங்க, ஆடு வளர்க்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி தொழிலை பார்த்து அதுல பறக்கத்து இருக்குது. அதன் மூலமாக அவர்கள் சில லாபங்கள் ஈட்டி இருக்கிறாங்க, சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க நினைச்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிற பொழுது அவர்கள் இரும்பு கவசம் தயாரிக்கக்கூடியவர்கள். அன்றைய காலத்துல ஹதீத், அன்றைய காலத்துல ஒரு இரும்புகளை தயார் பண்ணி அதை என்ன செய்வாங்க, பக்குவப்படுத்தி பதப்படுத்தி அந்த என்ன செய்வாங்க, அதனுடைய யுத்தத்திற்கு செல்வதற்காக முழு உடையை தயார் பண்ணுவாங்க. அப்படியான ஆற்றலை யாருக்கு தந்திருந்தா அல்லாஹ்? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, தச்சர் வேலை. தச்சர் என்னவே கார்பெண்டர் வேலை தானே தச்சர். அந்த மாதிரி தொழிலை பார்க்கக்கூடிய இருந்திருக்கிறாங்க. இப்ப நபிமார், எண்ணற்ற நபிமார்கள் எல்லாம் பல தொழில் செஞ்சு சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் அதன் முன்னிட்டு உணவு உட்கக்கூடியவர்களாகவும் அவங்க இருந்திருக்கிறாங்கிறத குர்ஆனிலேயும் ஹதீஸ்லேயும் கிடைக்கக்கூடிய பாடங்களாக இருக்கிறது. அப்ப இதில் பார்க்கறது என்னன்னா, மனித இயல்புகள் உட்பட்ட நபிமார்கள் அவர்களுக்கு மனித தன்மை, அவர்களுடைய தன்மைகள்ல தொழில் செஞ்சு சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து நபிமார்கள் இவ்வளவு நபிமார்களாக இருப்பதன் காரணமாக இறைவனுடைய அந்தஸ்தை அவர்கள் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று நம்ப முடியுமான அந்த அளவுக்கு நபிமார்கள் அப்படிங்கிறவங்க மனிதர்கள் தான். அவர்களுக்கு நமக்கு மத்தியில உண்டான ஒரு வித்தியாசம், வேறுபாடு என்ன அப்படி பார்க்கிற பொழுது வகி ஒன்றுதான். அவர்கள் இறைவனிடத்துல வகி செய்தி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதானே தவிர மற்ற இறைவனுடைய சட்டத்திட்டங்களிலேயோ அல்ல இறைவனுடைய ஆற்றல்களிலேயோ வல்லமைகளிலேயோ அவர்களுக்கு பங்கு இருக்கும் அப்படி நம்ம முடிவு கட்ட முடியாது. அதற்கு திருமறை குர்ஆன் நமக்கு சிறந்த ஒரு வசனங்கள் நமக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை கடவுளாக எடுத்துக்கொள்கிறார்கள், கடவுளுடைய மகனாக எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க, ஒரு கும்பல் வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நாளைக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறான், இது காலல்லாஹு ஈசா இப்னு மரியம், மரியமுடைய ஈசாவே, அன்த குல்தலின் நாஸ், மக்களுக்கு நீ சொன்னாயா, அத்தஹிதுனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒரு கடவுள் என்பதாக கடவுளாக நீ எடுத்துக்கொண்ட விஷயத்தை நீ மக்களுக்கு நீ எடுத்து சொன்னாயா என்று கேட்கிற பொழுது அப்ப மக்கள் அவர் சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேட்கும்போது, சுப்ஹானக யா அல்லாஹ், உன்னை தூய்மைப்படுத்துகிறேன், எப்படி நான் சொல்லுவேன், மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லி பிஹக், நான் எப்படி அந்த வார்த்தை தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லுவேன், அப்படி சொல்லியிருந்தால் உனக்கு தெரியாததா, உனக்கு தெரிந்திருக்கிறோமே என்பதாக சொல்லி, இன்னக்க அன்தல் அல்லாஹ், நீதான் மறைவான அனைத்து ஞான உடையவனாக இருக்கிற, உனக்கு தெரியாது எதுவுமே இல்லை என்பதாக சொல்லுவாங்க. அப்ப இது என்ன தெரிகிறது, அவங்க நபிமார்கள் அனைவர்களும் தான் கடவுள் என்பதாக யாரும் சொல்லல, கடவுள் தன்மை உடையவர்களாக இல்லை என்பது இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது சொல்லுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் நபிமார்கள் முழுமையான மனிதர்களாகத்தான் இருப்பாங்க. கூன் குருடோ நொண்டியோ அல்லது குறைவுள்ள நிலையிலேயோ அவர்கள் யாருமே அனுப்பி வைக்கப்படும். நபிமார்கள் என்று விட்டாலே முழுமையான மனிதர்கள் எப்படி
எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க. அவர் அழகிலேயும் சரி, அவருடைய பார்வைகளிலேயும் சரி, அவர்களுடைய குரல் வளங்களிலேயும் சரி, அனைத்திலேயும் முழுமை பெற்றவர்களாகத்தான் அல்லாஹ் ஜல்ல தஆலா அந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான். இது 124வது அன்ஆம்ங்கிற சூறாவிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு அஅலமு ஹைஸ யஜூல் ரிசாலத், அவன் தன் திருத்தூதரை அனுப்ப வேண்டுங்கிற செய்தி அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியாமல் எப்படி அனுப்பணும் அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி என்ன செய்ய அனுப்பியிருக்கிறான் அப்படிங்கிறத சூரத் அன்ஆம்ங்கிற சூறாவில் பார்க்கிறோம். அதே போன்று குறை உள்ளவரை அனுப்பவில்லை. அப்படி குறை இருந்தால் உடனே அல்லாஹ் என்ன செய்வான், அதை விட்டு பாதுகாப்பாக்கி ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்திடுவான். அதற்கு உதாரணமாக சொல்ல போனா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலங்களில், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலங்களில் வந்து மறைவிடத்திற்கு செல்லாமலேயே அவர்கள் பகிரங்கமாக நின்று குளிப்பதிலேயும் ஹமா போவதிலேயும் இப்படி பகிரங்கமாக வெளிரங்கமாக இருப்பாங்க போல தெரியுது. அவங்க மூசா அவர்கள் மட்டும் என்ன செய்வாங்க, மறைவிடத்தை தேடி செல்வாங்க. மறைவிடம் நாம் எப்படி இப்போ இருக்கிறோமோ அதே மறைவிடத்தை தேடி சென்று ஹமாமுக்கு போவதும் பாத்ரூமுக்கு செல்வதும் தன்னுடைய தேவை நிறைவேற்றுவதும் ஆக்கிக்கலாம். இதை மக்கள் வந்து அவர்கள் இப்படி மறைவிடத்துக்கு போறாங்களே, ஏதாவது குறை இருக்கும் போல தெரியுது, குறை இல்லாமல் இப்படி செய்ய மாட்டாங்க. அவருக்கு ஏதோ ஓதம் அப்படிங்கிற ஏதோ ஒரு வியாதி இருக்கிறதுனாலதான் மறைஞ்சு போறாரு, நம்மளை போன்று போவதில்லைங்கிற ஒரு அவப்பெயரை, ஒரு குறைவுள்ள பெயரை மக்களுக்கு மத்தியில சொல்லி அவர் அவமானப்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சாங்க. இது அல்லாஹ் ஜல்ல என்ன செஞ்சான், ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி அந்த பெயரை களங்கத்தை துடைத்தான். எப்படி ஒரு தடவை வந்து அவங்க தன்னுடைய உடை ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் கலட்டி ஒரு இடத்துல வச்சு கல்லை வச்சுட்டு போய் அவருடைய தேவைகளை முடிச்சுட்டு வர்றாங்க. அடிக்கிற காற்றுல பறந்து போகிறது, ஓடோடி வருகிறார்கள் உடை எடுப்பதற்காக. அப்ப நிர்வாணமாக வந்து விடுகிறார். மக்கள் எல்லாம் பார்த்து விட்டு உடனே விளங்கிக் கொள்ளி விடுகிறார்கள், நிச்சயமாக இவருக்கு எந்த குறையும் இல்லாதவர், எந்த குறையும் இல்லை என்று சொல்லி அந்த பேர் அன்றோடு விட்டு விடுகிறார்கள். இதை குர்ஆனில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அஹ்ஸாப் 69 சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனூ கல்லதீ ஆதவ மூஸா, மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோவினைப்படுத்துவதை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் ஈமான் கொண்ட விசுவாசிகளே. பர்ராஹுல்லாஹு மிம்மா காலு, அவர் எதை சொன்னார்களோ அல்லாஹ் ஜல்ல குறையெல்லாம் நீக்கி விட்டான் அப்படிங்கிறத குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ குறை இல்லாத ஒரு அடிப்படையில் தான் நபிமார்கள் அல்லாஹ் ஜல்ல முழுமையான மனித உருவத்தில் அனுப்பியிருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து குணங்கள் ஏதாவது குறை சொல்ல முடியுமா? நற்குணங்கள்லாம் எடுத்துக்காட்டா நபிமார்களை தவிர யாராவது இருப்பாங்களா? இருக்க முடியுமா? நிச்சயமாக ஒரு பொழுது முடியாது. குர்ஆனில் அடுக்கடுக்காத வசனங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அல்லாஹ் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டுறான், குணங்களை பற்றி சொல்லுங்க, ஒரு ஆயத்தை சொல்லுங்க. எப்படி சொல்றான், இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நிச்சயமாக நபியே குணங்களிலே மகத்தான குணமுடையவர்களாக நீ இருந்து கொண்டிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி காட்டுறானா இல்லையா? அலீம்ங்கிற வார்த்தையோட ஒரு சிறந்த வார்த்தை அரபி வார்த்தை எங்க இருக்கு? மகத்தான ஒரு தன்மைக்கு சொந்தக்காரர், குணங்களில, நற்குணங்கள்ல, வாழ்க்கையில, செயல்ல, சொல்லுல, அனைத்திலையும் அல்லாஹ்வின் திருத்தூதர் மிகச்சிறந்து விளங்கியிருக்கிறார் செய்தி அந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். இதற்கு எடுத்துக்காட்ட இன்னொரு வசனங்கள் இருக்குது. இப்போது அன்றைய காலத்துல வந்து சஹாபாக்கள் முதலாக இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு எதை கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள்? இந்த இஸ்லாம் தான் உலகத்திலே ஆராய்ந்து எல்லா மார்க்கமும் தவறான மார்க்கங்கள், இந்த இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு சிந்திச்சு ஆராய்ச்சி செஞ்சு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களா? அல்லது திருமறை குர்ஆன் வந்ததற்கு பின்னால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒன்று விடாமல் வரிக்கு வரி படிச்சு அதை படிச்சு புரிஞ்சதுக்கு பின்னால் உலகத்தினுடைய வேதம் இந்த குர்ஆன் தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்களா? அல்லது மக்களால் அனைவரும் சொல்லப்பட்டு எல்லோரையும் கொண்டு நாம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் ஏதாவது ஒரு காரணங்கள் ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னா இல்லைன்னு சொல்லுங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் நடைமுறை வாழ்க்கை அறுக்கும் நற்குணங்களை கண்டார்கள். வார்த்தையும் அவருடைய சொல் செயல் அனைத்தையும் பார்த்தாங்க. அந்த குணங்களை பார்த்ததற்கு பின்னால் தான் அவர் சில ஏற்றுக்கொண்டாங்கிற செய்தியை பார்க்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபக்கத் லபிஸ்த ஃபீக்கும் உம்ரன் கப்லிஹி அஃலா தஅகிலூன், நீங்கள் அவரிடத்திலே அவருடைய வாழ்நாளிலே அவர்களிடத்தில் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறீர்கள், சிந்திக்க வேண்டாமா என்று சொல்லினார். அப்ப அதே போன்ற ஒரு மனிதரை உலகத்துல பார்க்க முடியல. அப்பழுக்கற்ற ஒரு தூய்மையான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக அல்லாஹ்வின் திருத்தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே வாழ்ந்து சென்ற செய்தியை பார்க்கிறோம்.
அப்ப நற்குணத்துல வந்து முதலிடமாக நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க பார்க்கிறோமா இல்லையா? அதே போன்று வதுகுரு ஃபில் கிதாப் இஸ்மாயில் இன்னஹு கான சாதிக்கல் வாத். இஸ்மாயில் ஸல்லல்லாஹு நபியை பற்றி சொல்கிற பொழுது அவர் உண்மையானவராகவும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய பண்புள்ளவராகவும் இருந்தார் என்று சொல்லுகிறார். வகான ரசூல் நபியா, உண்மையானவராக இருக்கிறார், அவரே கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவராகவும் இருக்கிறாரே, இன்னும் இந்த உலகத்தை ரசூலாகவும் நபியாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு சென்றார் என்பதாக சூரத்து மரியமிலே சொல்லி காட்டுகிறார். அதே போல் இப்ராஹிம் ஹலீமுல் அவ்வாஹ் முனீப், இப்ராஹிம் ஸல்லல்லாஹு பொறுமையான நபியாகவும் அவர் இருக்கிறார். பல சோதனைகள்ல அல்லாஹ்விடத்தில் மீண்டும் தௌபா செய்யக்கூடிய நல்லடியாக வாழ்ந்திருக்கிறார் என்கிற குணங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வசனங்களை எடுத்து காட்டுகிறார் சொல்கிறேன். ஆக நற்குணங்கள் சொந்தக்காரர்களாகவும் இந்த நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்த தன்மை என்ன அப்படின்னா, அவர்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட அந்த வம்ச வழி இருக்கு பாருங்க, அந்த வம்ச வழி உயர்வான ஒரு வம்ச வழியாத்தான் அல்லாஹ் தேர்வு செஞ்சிருக்காங்க. எல்லா நபிமார்களையும் பாருங்க, அவங்களுடைய வம்ச வழி, அவங்களுடைய பாரம்பரியங்கள்லாம் உயர்ந்த பாரம்பரிய சார்ந்ததாக இருந்திருக்கிறது. எப்படின்னா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கினானா அப்படிங்கிற ஒரு உயர்ந்த சமூகத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான். இன்னல்லாஹ் இஸ்தஃபா கினானா மின் வலதி இஸ்மாயில். அவங்க தான் அந்த கினானா வம்சத்துல வந்தவங்க தான் இஸ்மாயில் ஸல்லல்லாஹு அவர்கள். அவருடைய குழந்தையாக வந்தவர் தான் கினானா. அவங்க மூலமா வந்தவங்க தான் குறைஷ். அந்த குறைஷ் மூலமா வந்தவங்க தான் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாஷிம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பம்ங்கிறத பார்க்கணும். அப்ப இப்படி உயர்ந்த உன்னதமான ஒரு குடும்பத்துல தான் நபிமார்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு உருவாக்கி இருக்கிறாங்கிறத பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் நஸாயிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அடிமைகள் அப்படி சொல்றாங்க, அடிமை கூட்டங்கள் இப்பொழுது ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆரம்ப காலத்தில் அடிமைகள் அதிகமாக இருந்தாங்க. அடிமைகள் யாரும் நபிமார்களாக அனுப்பி வைக்கப்படுவதில்லை. காரணம் என்னன்னா, அடிமைகள் முழுமையான இஸ்லாத்தை வந்து மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல முடியாது. அடிமையாக சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் அடிமை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தேர்வு செய்யல. அடுத்து அவர்களுக்கு விசேஷ தன்மைகளும் திறமைகளும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தந்திருக்கிறார். சனுக்ரியுக ஃபலா தன்சா. உன்னிடத்துல வந்து நிறைய விஷயங்களை ஓதி காட்டுவோம். நம்மெல்லாம் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை ஓதணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நாளை கேட்டால் தெரியாது, மறந்துடும். இப்படித்தான் நம்முடைய நிலைமை, நம்முடைய பிழை. நபிமார்களுக்கு அப்படி இல்லை. ஒரு முறை வகி இறங்கிட்டான் கூட ஃபலா தன்சா, நீ மறந்து விட மாட்டாய். அல்லாஹ் நினைச்சான் அது கற்றுக்கொள்ளும். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகி இறங்குகின்ற பொழுது வேக வேகமாக வாய் அசைத்தார்கள். காரணம், ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு வந்து வேகமா செத்துட்டாங்கடா, வார்த்தை விட்டுட்டா என்ன ஆகிறது, அதை காப்பாற்றணுமே, நம்ம நபியாகிட்டு நம்ம நபி அந்த தூதுவர் செய்தியை வகி செய்தியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு வேகமா அசைப்பாங்களாம். யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் அதுக்கு வசனத்தை இறக்கி, லா துஹர்ரிக் பிலிசானக லிதாஜல பி, தீவிரமாக உங்களுடைய நாவை அசைக்க வேண்டாம். இன்ன அலைனா ஜமஹு குர்ஆன், குர்ஆனை நாம் ஒன்று சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு நபிமார்களுக்கு அல்லாஹ் விசேஷ தன்மைகளையும் விசேஷ திறமைகளையும் மன சக்தியையும் வாத திறனையும் கூட நபிமார்களுக்கு அல்லாஹ் தந்திருக்காங்க. செய்தனா இப்ராஹிம் ஸல்லல்லாஹு வாழ்க்கையை பார்க்கிறோம். அவங்க நம்ரூதுங்கிற ஒரு உலகத்தை ஆண்டவன் அப்படின்னா அவன் ஒரு அரசன். அவனுக்கு முன்னால் நின்று கொண்டு சத்திய பிரகடனம் செய்யக்கூடிய அளவுக்கு உறுதியும் திறமையும் அவர்களுக்கு இருந்தது மட்டுமல்ல, விவாதத்திலே வேடுபட்டு ஜெயித்தார் என்பதாக குர்ஆன் கூறுகிறது. யுஹி இல்ல ரப்பி அல்லது யுஹி வைமீத், அவனுக்கு முன்னால் என்று சொல்கிறார், என்னுடைய படைத்த ரப்பு உயிர்ப்பிப்பான் மரணிக்க செய்வான் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவன் என்ன செஞ்சான், அப்படியா உன்னுடைய ரப்பு அப்படி செய்வான், நான் கூட அப்படி செய்வான் அப்படின்னு சொல்லி 2 பேரை அழைச்சி முன்னால நிறுத்தி ஒருவனை 2 துண்டாக வெட்டி நான் மரணிக்க செய்து விட்டேன், நான் மரணிச்சத பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அனுப்பிவிட்டான். ஹயாத்தா அனுப்புகிறார். உடனே கேட்டாங்க, என்னுடைய இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்வான், முன்னால் முடிந்தால் பாத்தி பிகாவின் மதுரை, நீங்க மேற்கிலிருந்து உதிக்க செய்ய பார்க்கலாம் என்று சொன்ன பொழுது பதில் சொல்ல முடியுமா? புகித்தல் அதிகப்பர் வாயடைத்து விட்டான். அல்லாஹ் லா யஹ்தில் ஸாலிமீன் என்பதை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். அப்ப இப்படி விவாதத் திறமை கூட நபிமார்களிடத்தில் இருந்தது என்பதாக குர்ஆனின் மூலமாக நாம் பார்க்க முடிகிற சோதரிகளே. அதே போன்று
நபிமார் என்பவர்கள் ஆண் இனத்தில் தான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் தவிர பெண் இனத்தில் அனுப்பி வைக்கப்படவில்லை என்பதை நன்றாக சிந்திக்க வேண்டும். சூரத்து அன்பியாவினுடைய 7வது வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒமா அர்சல்னா கபலக இல்லா ரிஜால் நூஹி இலைஹிம், உங்களுக்கு முன்னால் அனுப்பி வைக்கப்பட்ட அனைத்து திருத்தூதர்களும் ஆண்களாகவே இருந்திருக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பெண்ணிடத்தில் அனுப்பி வைக்கப்பட்ட பல பிரச்சனையை நாம் சந்திக்க வேண்டும். மக்களுக்கு மத்தியிலே சென்று பிரச்சாரம் செய்வது, பகிரங்கமாக செய்வது, ரகசியமாக செய்வது, இதே போன்று போர் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அதற்கு தளபதியாக நின்று நாம் அதை நடத்துவது, இப்படியான பல சூழ்நிலை, நீதிபதியாக நின்று மக்களுக்கு மத்திய நியாயம், நேர்மை இதெல்லாம் எடுத்து நம்ம மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, இதெல்லாம் ஒரு ஆண்களுக்கு சொந்தமான ஒன்று, இதை பெண்களுக்கு சொந்தமானது அல்ல. அதனால் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நபிமார்களை ஆண் இனத்தில் மட்டும் அனுப்பியிருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு மக்கள் ஒரு சில நம்பிக்கைனா பெண்களுக்கு இருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபி என்பதாகவும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தாயார் நபி என்பதாகவும், அதே போல ஃபிரௌனுடைய மனைவி உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய உதாரண பெண்ணாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களே யாரு, ஆசியா நபி என்பதாக சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. அதற்கு என்ன அவங்க ஆதாரம் வைக்கிறாங்க, அவங்க மலக்குகளோடு சந்தித்திருக்கிறார்கள். மலக்கை சந்தித்தவர் நபி அல்ல, அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை என்பதை இந்த சூரத்து அன்பியாவுடைய 7வது வசனம் நமக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறீர்களே. அதே போன்று நபிமார்கள் சிறப்பு தன்மை என்று சொல்லுகிற பொழுது 3 தன்மையை சொல்லலாம். ஒன்று, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கப்படக்கூடிய வஹி. வஹி யாருக்குமே கிடையாது. அல்லாஹ் ஜல்லல்லாஹு வஹியை நபிமார்களுக்கு மட்டும்தான் என்ன செய்கிறான், வழங்குகிறான். இரண்டாவதாக, வஹி இறங்கினதற்கு பின்னால் அல்லாஹ் பாதுகாக்கின்ற ஒரு பொறுப்பை தருகிறான். யஸிமுக மினன்னாஸ் இஸ்மத், நபியே மக்களுக்கு மத்தியிலே சென்று மக்களுக்கு பிரச்சாரம் செய், உன்னை பாதுகாக்கிற பொறுப்பை நாமே எடுத்துக்கொண்டேன் என்கிற விஷயத்தை சொன்ன காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கையிலே மதீனாவுடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் முழுமையாக என்ன செய்வாங்க, இறங்கி வேலை பார்த்தாங்க. பெரும்பாலும் உயிருக்கு பயந்த இடங்களில் எல்லாம் சென்று வந்தார்களா இல்லை, என்ன அல்லாஹ் பாதுகாக்கின்ற பொறுப்பை எடுத்துக்கொண்டார். அப்ப நம்ம எதுக்கு பயப்படணும், உயிருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. அப்ப 2வது தன்மை. 3வது தன்மை என்ன, அவர்களுடைய கண்கள் உறங்கும், உள்ளங்கள் உறங்காது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நம்மெல்லாம் கல்வும் நம்முடைய கண்கள் உறங்கிவிடும். நபிமார்களுக்கு அப்படி அல்ல. அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மூஜிசாத்தில் ஒரு அற்புதங்கள் ஒன்று என்ன, கண்கள் மட்டும்தான் உறங்கும், உள்ளங்கள் உறங்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் சொல்கிறீர்களே. இதே போன்று அவர்கள் மரணித்தார்கள் என்றால் எங்கே மரணித்தார்களோ அங்கேதான் என்ன செய்யப்படும், அடக்கம் செய்யப்படும். அவர்களுடைய உடலை எந்த மண்களும் தீண்டி விடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான் சொல்கிறீர்களே. இதே போன்ற அவர் வகை செய்திகளில் எதையும் குறை வைக்கக்கூடியவர்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹர் ரசூல் பல்லி மா உன்சில இலைக்க ரப்புக், உன் ரப்பு எதை அறிவித்தானோ, எதை உனக்கு வகை செய்தியாக கொண்டு வந்தானோ அதை முழுமையாக மக்களுக்கு மத்தியிலே எத்தி வைத்து விடு என்பதாக சொல்லி காட்டுறான். வைல்லம் தஃவல், ஒரு அப்படி செய்யணும்னு வச்சுக்க, அப்போ ஒரு சின்ன ஒரு வரியையோ ஒரு எழுத்தையோ கூட விட்டுட்டா அப்படின்னு வச்சுக்க, பமா பல்லவத்த ரிசாலா, உன்னுடைய தூதுத்துவத்தை மக்களுக்கு மத்தியில நீ எத்தி வைக்கவில்லை என்பதாக வணங்கிக்கிறார். அப்படின்னு பார்க்கிற பொழுது முழுமையான முறையில் அல்லாஹ்விடத்துல பெற்ற அனைத்து வகை செய்திகளும் சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து ஒப்படைத்து விட்டார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் உன்னிடத்துல சொல்லி காட்டுறான். நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பாதகமா ஏதாவது செய்தால் கத்தவனாக மின்குள் வத்தி உங்கள் நாடி நரம்புகளை நான் செய்து விடுவேன், உடைத்து விடுவதாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பயந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அமானிதமாக நின்று அதை மக்களுக்கு மத்தியில் எத்தி வைத்தார்கள் செய்தி நம்ம பார்க்கிறோம் சொல்றீங்களே. அடுத்து சுயேட்சை ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் சொன்னதே கிடையாது. அம்மா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா, அவர்கள் மனதுக்கு உட்பட்ட எந்த செய்தியை அல்லாஹ் வஹீயை அறிவித்தானோ அதை மட்டும்தான் மக்களுக்கு மேல் செய்திருக்கிறார்கள். ஆக இதே போன்று எண்ணற்ற விஷயங்கள் செய்திகள் இருக்கிறது. நபிமார்களுடைய தன்மைகளின் அடிப்படையில் இன்னும் இது தொடர்பான சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய நேரங்களில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த நபிமார்களை பற்றி கேட்ட அடிப்படையில் என்ன கேட்டோம். இப்போ நபிமார்களை பற்றி கேட்டு என்ன பிரயோஜனம், அவங்க தான் யாருக்குன்னு அனுப்பி வைக்கப்பட்டாங்க போயிட்டாங்க, அதே போல் நம்ம கேட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப நபிமார்களின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பாடங்களும் படிப்பீர்கள் இருக்குது நிறையா. அந்த திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் அதிகமாக எடுத்து சொல்லி காட்டுகிறான். அதோடு மட்டுமல்லாமல் நபிமார்கள் அதிகமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, என்ன பண்ணியிருக்கிறாங்க,
தௌபா, துவாக்கள், அதே போன்று இஸ்திக்ஃபார் எல்லாம் அதிகமாக செய்திருக்கக்கூடிய செய்திகளை அல்லாஹ் குர்ஆனிலே பல நபிமார்களுடைய போதனைகளில் இருந்து நமக்கு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் சொல்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும்? நாம் அதிகமாக அவர் என்னென்ன துவாக்களை அவர்கள் ஓதினார்களோ அந்த துவாக்களை நாம் மனனம் செய்யணும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன துவா ஓதினாங்க? ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனா மினல் காசிரின் என்றெல்லாம் ஓதினார்கள். இதெல்லாம் பார்க்கிறோம். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வலியினா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த கைருல் காஃபிரீன் என்பதா ஓதியிருக்கிறாங்க. ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர் லி என்கிற துஆவை ஓதியிருக்கிறார்கள். இதே போல் எண்ணற்ற நபிமார்கள் என்ன செய்வாங்க? பல பல துஆக்கள் ஓதியிருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு படிப்பினை. நபிமாருடைய வாழ்க்கையை ஆராய வேண்டும், அதில் படிப்பினை பெறணும். அவங்க எதையெல்லாம் ஓதியிருந்தார்களோ அந்த துஆக்களை நாம் மனனம் செய்ய வேண்டும், அந்த வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதை நன்றாக நினைவு கூறி நபிமார்களுடைய அந்த வாழ்க்கையை கேட்ட நாம் அதனுடைய முழு வாழ்க்கையும் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய அந்த தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரைகளை என்னோடு முடித்துக்கொண்டு இந்த பேச்சிலிருந்து ஏதாவது ஒரு இடத்துல சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். அதற்கு சில பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய பாக்கியத்தையும் அவர்களை